அம்மாவை பாக்க வீட்டு கையில ஹோட்டலுக்கா? இது என்ன கேள்வி? இந்நேரம் அம்மா ஹோட்டல்ல தானே இருப்பாங்க. உண்மைய சொல்ல, நீ உன் அம்மாவை தான் பாக்க போனியா? ஆமா, ஹோட்டலுக்கு வேற யார பாக்க போவாங்க? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அவன் அங்கதானே வருமா? அதான் உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆகாஷ், அவனை பாக்க போனியா? உன்னோட எக்ஸ் உன் அம்மாவோட ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துருக்கான், நீ அவனை பாக்க போற. உங்க அப்பாவே திரும்பி உன்னை கொண்டு வந்து டிராப் பண்றாரு. நல்ல குடும்பம். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் என் மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என் பக்கத்து நியாயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு ஆண்டி கிட்டயும் அங்கிள் கிட்டயும் இத பத்தி பேசிருக்கீங்க. என்னையும் சந்தேகப்படுற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப லாயலா தான் நடந்துக்கிறேன். ஏதாச்சும் பேசுங்க. நீ பேசணும்னு சொன்னீங்க, அவ்வளவுதானே? நீ பேசிட்டியா? என்ன இனியாமா, என்னாச்சு? என்னமா பேசுற? ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? இனியா, உன்னதான்டா கேக்குறேன். உனக்கும் மாப்பிளைக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு? ஏன் டாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துப்பேன். வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு நானும் ப்ராமிஸ் பண்ணல. அப்புறமும் ஏன் டாடி இவ்ளோ அவசரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? என்னம்மா திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? அந்த நேரத்துல நல்ல வரன் வந்துச்சு. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உன் ஃபியூச்சர் சேஃபா இருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நான் நல்லாவே இல்ல டாடி, நல்லாவே இல்ல. நான் அவங்க ஆல்ரெடி பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸும் பண்ணிட்டாங்க. நம்ம சரியில்லாத உங்ககிட்ட பேசுறதுக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. யார்கிட்டயும் பேசலனா எனக்கு ஏதாவது ஆயிடும் போல. இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்க எனக்கு பண்ணி வச்சிருக்கவே கூடாது டாடி. ஏமா, சும்மாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ பேச பேச எனக்கு ரொம்ப திட்டமா இருக்கு. என்னம்மா ஆச்சு? விஷயத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. நான் நேரடியாவே சொல்றேன். ஆகாஷ் நானும் பழகின விஷயம் நிதிஷ்க்கு தெரிஞ்சிருச்சு டாடி. What? என்கிட்ட அத பத்தி கேட்டாரு. நானும் நடந்ததெல்லாம் சொன்னேன். எதையுமே மறைக்கல. எதுக்கு அதெல்லாம் போய் அவர்கிட்ட சொன்னேன்? அதெல்லாம் மறைச்சிருக்கலாம் இல்ல? என்னால ஒரு வாழ்க்கையில வாழ முடியாது டாடி. நான் சொன்னதுல இருந்து ஒரு ஆளே மாறிட்டாரு. பிரச்சனை அதோட முடியல. அதுக்கப்புறம்